ஹலோ வியூவர்ஸ், ஐலாண்ட் ஹாப்பிங். வெள்ளை மணல் நிறைந்த கரை, தெளிந்த நீல நிற நீர் நிறைந்த கடல், சுண்ணாம்பு கற்கள் வளர்ந்து நிற்க சூரியன் சிரிக்கும் கடல் கரை, நெய்தல் காற்று வந்து நெஞ்சில் குளிர்தர அலைகள் பாடும் இசையோடு உள்ளம் மகிழ்ச்சியில் நிரம்பி தீவு தாவும். ஏமா இரு என்னாச்சு உனக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு நாங்க ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு தாவ போறோம். ஐலாண்ட் ஹாப்பிங் இன் தாய்லாந்து, அதை பத்தினது தான் இன்னைக்கு வீடியோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நன்மை கடைபிடி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எண்ணில் ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் இருக்கு. புக்கெட்ல டே 2 வந்து நாங்கள் ஐலாண்ட் ஹாப்பிங் பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருந்தோம். ஹோட்டல்லேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப், அதுக்கப்புறம் லஞ்ச், ட்ரிங்க்ஸ் வந்து இந்த பேக்கேஜில் கவர் ஆகும். இவங்க வந்து ஸ்பீட் போட்டில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹாங் ஐலாண்ட். புக்கெட்டோட டே 1 சிட்டி டூர் அண்ட் கார்னிவல் மேஜிக் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதோட லிங்க் வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹாங் ஐலாண்டை வந்து நாங்கள் இந்த கயாக்கில் தான் சுற்றி பார்த்தோம். ஹாங் அப்படின்னா தாயில் வந்து ரூம்னு அர்த்தம். சுற்றி குட்டி குட்டி கிளிஃப்ஸ் சரௌண்ட் பண்ணி சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி இருக்குது இந்த இடம். அப்படின்றதுனால தான் இதுக்கு அந்த பேர் வந்திருக்கு. நம்ம ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கோம். எங்க இருக்கோம்? ரெயின் ஃபாரஸ்ட். யாரெல்லாம் இருக்கோம்? அந்த அங்கிள், அப்பா, அம்மா, அம்மா, நியதி. இங்க பாருங்க, இந்த கிளிஃப்ல ஒரு எலிஃபென்ட் இருக்க மாதிரி ஒரு ஷேப் தெரியுது. அந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த அங்கிள் வந்து துடுப்பு வச்சு எலிஃபென்ட் சவுண்ட் பண்ற மாதிரி நாய்ஸ் மேக் பண்ணாங்க. கிளிஃப்ல வந்து நிறைய ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் காமிச்சு ஆமா மாதிரி இருக்கு பாருங்க, எலிஃபென்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா ஜாலியா பேசிட்டே வந்தாங்க. நம்ம வந்து ட்ரிப் நமக்கு நல்ல மெமரபிளா இருக்கணும்னு சொல்லி நிறைய கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிரியேட் பண்ணாங்க. அவங்க ஸ்பவுஸ் கிட்ட இந்த மாதிரி குட்டியா ஒரு ரிங் பனை ஓலையில பண்ண மாதிரி இருந்துச்சு, அதை கொடுத்து போட்டு விட சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்ஸ்ல லீஃப் எல்லாம் கட் பண்ணி வச்சு அது வழியா லென்ஸ்ல இருந்து போட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க. நிறைய இடத்துல நம்ம கயாக்ல நல்லா பெண்ட் பண்ணி படுத்துடுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா மேலே வந்து கிளிஃப் வந்து இடிக்கும். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா மழை பெய்யும் போது தண்ணியில் பாறைகளுக்கு இடையில ஒரு சின்ன டன்னலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிட்ஸ்க்கும் பயம்லாம் எதுவும் இல்லை, நம்ம லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் இருந்தனால பயப்படாமல் போகலாம். ஒரு லாங் ஸ்ட்ரெச், ஒரு 1/2 hour போல் இந்த கயாக்கிங்கில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்பீட் போட் கிட்ட வந்தாச்சு. ஸ்பீட் போட் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி நிறைய ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது ரொம்ப முக்கியமான ஸ்பாட். எஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட். இந்த ஐலாண்டோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோ தப்பு. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ஆர் நெயில் ஐலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க தாயில. 1974 வெளிவந்த ஜேம்ஸ் பாண்ட் மூவி த மேன் வித் த கோல்டன் கன் ஃபேம்க்கு அப்புறம் தான் இது வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட்னு மாறிடுச்சு. டூரிஸ்ட்டுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்குன்றதுனால டூர் கைட்ஸும் அதை வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில லோக்கல்ஸ் மட்டும்தான் இன்னும் அதோட ஒரிஜினல் நேம்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட்லேருந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம 2 ஐலாண்ட்ஸ் கவர் பண்ணியிருந்தோம், ஹாங் ஐலாண்ட் அண்ட் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட். இதுக்கப்புறம் நமக்கு லன்ச் டைமும் கரெக்டாக நெருங்கிடுச்சு. அவங்க பிளான் படி எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. லன்ச் டைமுக்கு நம்ம வேற ஒரு ஐலாண்ட் போக போகிறோம்.
நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க ஐலாண்ட் பன்னி ஐலாண்ட். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 200 வீடுகளுக்கு போல இருக்கு. மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐலாண்ட் ஹாப்பிங் பேக்கேஜ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல லஞ்ச் வந்து கவர் ஆகுற மாதிரி வரும். ஐலாண்ட் ஹாப்பிங் வர எல்லா டூரிஸ்டுக்குமே இந்த பன்னி ஐலாண்ட்ல தான் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பொஃபே மீல் தான். இங்க வாழ்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு ப்ரொஃபஷனும் கூட இது. இந்த ஐலாண்ட்ல வாழ்ற மக்கள் இந்த மாதிரி ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஃபிஷிங் பண்றது, அப்புறம் இந்த ஐலாண்ட்ல நிறைய சொவினியர் ஷாப்ஸ் வச்சிருப்பாங்க. கிளாத்திங்ஸ், ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த சிப்பி முத்தெல்லாம் வச்சு நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், உட்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க வந்து ஒரு ஸ்கூலும் இருக்கு, ஒரு ஹெல்த் கேர் சென்டரும் இருக்கு. லஞ்ச் முடிச்சுட்டு அந்த இடத்தையும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு சின்ன பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு இந்த தீவுலேருந்து அடுத்த தீவு தாவறதுக்கு ஸ்பீட் போட்ல ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்த ஐலாண்ட் இதுதான். இதோட நேம் வந்து கைட் சொல்லியிருந்தாங்க, பட் நான் மறந்துட்டேன். இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்க்கும்போதும் எனக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ இது நான் என்னன்னு சொல்லலை. இவங்க அங்கே வந்திருந்த எல்லாருக்குமே ஹெல்மெட்ஸ் கொடுத்துருந்தாங்க கைடே. ஏன் அப்படின்னு இங்கே வந்தோடனே தெரிஞ்சிருச்சு. இது குட்டி கேவ் டனல் மாதிரி இருந்துச்சு. ஒரு சில போது நம்ம ஹைட்டாக இருக்கும்போது தலையில் இடிச்சுக்கலாம் சான்சஸ் இருக்குது. நிறைய இடத்துல நம்ம பெண்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு லாங் வாக்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் ஒன்று இருந்துச்சு. இந்த இடங்கள்ல நான் பார்த்தது என்னன்னா ரொம்ப குட்டி 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 நண்டு. அது வந்து ஓடிட்டே இருந்துச்சு எல்லா இடத்துலையும். நாங்கள் வேற ஏதோ பூச்சின்னு பார்த்தோம், கிட்ட போய் பார்க்கும்போது அது நண்டு. இந்த ஐலாண்டோட நேம் என்ன, வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நண்டு பிடிக்க ட்ரை பண்ணி தோத்து போய் அடுத்த ஐலாண்ட் தாவறதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம டேயோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஐலாண்டுக்கு வந்தாச்சு, நாகா ஐலாண்ட். ஸ்கைல இருந்து பார்க்கும்போது இந்த ஐலாண்டோட வியூ பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி இருக்குமா, ஒரு சர்பன் மாதிரி. அதனால தான் இதை வந்து நாகா ஐலாண்டுன்னு சொல்றாங்க. தாயில கூட நாகானா ஸ்னேக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐலாண்டில் நிறையவே விஷயங்கள் இருக்குது. இண்டிவிஜுவலாக இங்கே ஸ்டே பண்ணி நம்ம ஒரு 2 days கூட இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் இந்த ஐலாண்டில் இருக்குது. இங்கே நிறைய லக்ஸரி ஸ்பாஸ் இருக்குது, ரெசார்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கயாக்கிங் மாதிரி, ஸ்நார்க்கலிங் மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது. நாகா ஐலாண்டோட ஒரு பெரிய பாப்புலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்ல் ஃபார்மிங். நம்ம வந்து ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஏதாவது பேக்கேஜஸ் எடுத்தோம் அப்படின்னா பேர்ல் ஃபார்மிங்கையும் விசிட் பண்ணுற மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே கொஞ்சம் நேரம் அந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் சாண்டில் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு, கொஞ்சம் நேரம் அங்கே இருக்க ஃப்ரெஷ் ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். டே 2ஓட பிளான் இதோட முடியுது. போயிடாதீங்க, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னா டே 3 பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 2:30க்கு எங்களுக்கு பிபி ஐலாண்ட்கான ஃபெரி இருந்துச்சு. ஸோ மார்னிங் இருந்த ஒரு ஹாஃப் செஷனை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்த ஒரு அழகான இடம் தான் ராக் பீச் ஸ்விங். இது வந்து புக்கெட்டில் காரோனில் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக வந்த ஒரு பிளேஸ் வந்து இதுதான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இதை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. நேச்சரை அட்மோஸ்ட் க்ரியேட்டிவிட்டியோடு நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் இது. நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா ஆக்டிவ் பர்சனாக இருந்தீங்க, நீங்கள் தாய்லாந்து வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணக்கூடிய பிளேஸ் இது. சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்குன்னே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியான இடத்த இவங்க செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகான வியூ உள்ளது. ஃபோட்டோஸ் எடுக்கிற ஆர்வத்தில் சேஃப்டி மறந்துடக்கூடாது. நிறைய இடத்துல அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க, இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது, இதுக்கு மேலே ஸ்டேஜில் ஏறக்கூடாதுன்னு. அதெல்லாம் கூட கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் நாங்கள் போயிருந்த டைமில் நல்ல மழை இருந்தனால பயங்கர ஸ்லிப்பரியாகவும் இருந்துச்சு.
உங்களுக்கு இந்த ராக் பீச் ஸ்விங்கில் எந்த ஸ்பாட் பார்த்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குட்டி ஜூலா தான் எனக்கு இந்த இடத்தோட ஃபேவரட் ஸ்பாட். கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பென்னதுக்கப்புறம் நாங்களும் இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நன்மை கடைப்பிடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். See you all in next video. Bye.